எல்லோருக்கும் வணக்கம். நான் பவானி முத்துராமலிங்கம். இப்போது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என்னுடைய என் ஹஸ்பண்டும் எப்போவுமே நைட் ட்ராவல் தான் பண்ணுவார். நைட் ட்ராவல் பண்ணால் எப்பயும் நைட்டு கிளம்பி காலையில் போகிற மாதிரி, அதுதான் நமக்கு மிச்சப்படும், டைம் எல்லாம் சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு ட்ராவல் பண்ணியிருக்காரு. நைட் ட்ராவல் பண்ணும்போது ஒரு கல்யாண குடும்பம் கல்யாணம் முடிச்சுட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணத்துக்குள்ளே ஒரு நகை நட்டெல்லாம் போட்டு ஒரு 2 காரில் வந்திருக்காங்க. 2 காரு பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகி நடுவில் நைட்டு ஒரு வெளிச்சம் கூட இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டுக்காரர் அந்த சைடு போயிருக்காரு. எல்லாருமே தண்ணின்னு கேட்டுக்காங்க. இவரும் தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு சிலர் உயிர் போயிருக்கு, ஒரு சில உயிர் இருந்துச்சு. ஆனால் நிறைய நகை நட்டெல்லாம் போட்டிருக்கறனால இவங்க பயந்துட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு திரும்பி காலையில் பேப்பரில் பார்க்கும்போது மாப்பிள்ளை இறந்து போயிருக்காரு, பொண்ணு இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அக்கா பொண்ணு இறந்து போச்சு, தம்பி இறந்துட்டார். இப்படியே ஒரு குடும்பத்தில் மாறி மாறி இறந்து போயிருக்காங்க, எல்லாம் இருந்திருக்காங்க. அப்போவே 35 வருஷம் ஆகுது. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது தான், இனிமேல் நைட் ட்ராவலே ஆகாது, ட்ரெயின் பஸ்ஸை தவிர நம்ம ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணார். பிறகு ஒரு 2 மாதம் கழித்து எங்கள் அத்தைக்கு ஆப்ரேஷன். இப்போ அவங்க உயிரோடு இல்லை, இருந்தாலும் அப்போ எங்கள் அத்தைக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் கண் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அத்தை இருக்கும்போது இன்னொருத்தர் கழுத்தில் காலர்லாம் போட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்குறக்கு ஒரு பெரிய குடும்பமே வந்தது. ஆனால் வந்துட்டு அவரை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், என்னாச்சு எல்லோரும் அழுகுறாங்க என்ன அப்படின்ட்டு. இல்லை, ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு தாலி கட்டிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படி. அப்பா அவர் சொன்னார், என்ன டைமில் என்னன்னு கேட்கும்போது, நான் தாங்க அதில் இருந்தேன். ஆனால் நகை நட்டெல்லாம் நிறையா போட்டிருக்கிறனால நாங்கள் தண்ணி கொடுத்தோம். எல்லோரும் தண்ணின்னு கேட்டாங்க, தண்ணி கொடுத்தோம். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா இருட்டில் ஒன்றும் தெரியலை, நம்ம நிற்கவும் முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை, நாங்கள் வந்துட்டோங்க, எப்போ உங்கள் குடும்பமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ரொம்ப சங்கடப்பட்டுருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம், நைட் ட்ராவலே இது வரைக்கும் போனதே இல்லை. 35 வருஷம் ஆகுது. அது பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த குடும்பத்தை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. 35 வருஷம் ஆச்சு. என்னமோ அவங்க இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.